வேதத்துல பவுல் சொல்லுகிறார், நான் கிறிஸ்துவோடு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன் என்று. ஹல்லேலூயா. ஆமாங்க, கிறிஸ்தவர்கள் நம் ஒவ்வொருத்தரும் நாம் அவருடைய சித்தத்தை செய்யும்படியும் நாம் அவர் கொடுக்கக்கூடிய வழியில் அவர் காண்பிக்கக்கூடிய வழியில போகும்படிக்கு நாம் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. இப்போ நான் இந்த சேனல்ல பேசுறேன் அப்படிங்கிறது நான் என்னோட சுய விருப்பத்தின்படியும் நான் பேச ஆரம்பிக்கல. அது ஆண்டவர் கிருபையினாலே அதை ஸ்டார்ட் பண்ண வைத்தார். ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லை, ஒரு மெசேஜ் ரொம்ப பிளெஸிங் மாதிரி இருக்கலாம், ஒரு மெசேஜ் யாருக்கும் பிடிக்காத மாதிரி இருக்கலாம். ஆனால் எதுவாக இருந்தாலும் அது ஆண்டவர் கொடுக்கக்கூடிய மெசேஜாக இருக்க வேண்டும் என்பதை நான் விரும்புகிறேன். ஹல்லேலூயா. மற்றவங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, எல்லா வார்த்தையும் எல்லா மெசேஜும் ஆண்டவர் கொடுக்கக்கூடிய மெசேஜாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். ஹல்லேலூயா. ஏன் அப்படி அப்படி அது எப்படி இருக்க முடியும் அப்படின்னா, நாம் அவரோட சிலுவையில் அறையப்பட்டிருக்கும் பொழுது, ஆண்டவரே நான் உம்முடைய பிள்ளை, நான் உமக்கு மட்டுமே அடிமை, நீர் என்ன சொல்கிறீரோ அதை நாங்கள் செய்ய போவோம் என்று நாம் அவரிடத்துல ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் பெஸ்டாக அவருடைய காரியங்களை செய்யும்படி நம்மை நடத்துகிறார். அது இந்த உலகத்துல எந்த ஒரு ஆசீர்வாதத்துக்கும் நிகரானது அல்ல. ஹல்லேலூயா. நீங்கள் அப்போஸ்தலர்களை பார்த்தீங்கன்னா ஃபுல்லா பாருங்க, இயேசு கிறிஸ்து பற்றி பிரசங்கித்தார்கள், அங்கே வசனம் பெருகிற்று, பரிசுத்தாவின் சந்தோஷத்தினால் நிரப்பப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டுட்டே இருக்கும். ஃபுல்லா பாருங்க, அற்புதங்களும் அடையாளங்களும் நடந்துகிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. அவ்வளவுதாங்க. ஹல்லேலூயா. பார்க்கிற சந்தோஷம் உண்மையான சந்தோஷம் அல்ல, பார்க்காத ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் இயேசு கிறிஸ்துவை கொடுப்பதே உண்மையான சந்தோஷம். ஹல்லேலூயா. அதுதான் நம்ம அங்க அவரோடு போகும் பொழுது அவங்கள கூட்டி கொண்டு போக முடியும். ஹல்லேலூயா. இந்த உலகத்துல எல்லாம் வேற எதுவுமே நம்ம எடுத்துக்கொண்டு போக முடியாது. ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே எங்களை ஆசீர்வதிப்பார்.